சூரியனும் வரும், சந்திரனும் வரும், இரவும் வரும், பகலும் வரும். இதான் லைஃப். தம்பி, நோய் நோடு வரலன்னு வையன், நீங்க எல்லாம் 1000 வருஷம் இருந்தா நாடு என்ன நினைச்சுப்பாரு. 100 வயசு வரைக்கும் இருக்குள்ள இவ்வளவு போராட்டம். 1000 வருஷத்துக்கு என்ன குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. சார், இப்போ ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 வைரஸ் வந்து வெளில வந்துருச்சுங்கிறாங்க. அது வந்து உங்கள் சித்தர் குரூப்லேருந்து என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? ஒரு மரணம் என்பது ஒரு மனிதன் இறந்து விட்டால் எங்கே போவான்? அவன் கூட ஃபாலோ பண்ணாதான் தெரியும். அந்த ஆத்மா எங்கே? ஆத்மா என்பது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நீங்கள் காத்து கடுப்பு பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், சொல்லுவாங்கப்பா. காத்து கடுப்பு நான் பார்த்ததில்ல, ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இருக்கும் போல் தெரியுது. சார், ஆஸ்திரேலியாவில் ஒரு 300 வகையான வைரஸ் வருதுங்களாம், வந்திருக்குங்களாம். அது வந்து நம்மளை வந்து தாக்க வருமா எப்படிங்க சார்? அதை பற்றி எப்படி நீங்கள் பார்க்க? அது நான் MBBS படிக்கல சார். சரிங்க சார், ஒரே ஆஸ்திரேலியா நான் எங்கள் நுங்கம்பாக்கம் ஏரியாவிலே என்னென்ன வியாதி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ ஆஸ்திரேலியாவில் என்ன வருதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. இல்லை, நீங்கள் தான் நிறையா வந்து ஆனால் என்ன கண்காணிக்கிறீங்களே, நீங்கள் தான். என்ன சொல்கிறேன்னா, கணிச்சு நோய் என்பது பரவுற ஒரு குணமுள்ள நோய்கள் நிறைய இருக்கு. அது காத்தினால பரவும், தண்ணியினால பரவும், இயற்கையோட கலந்து வர்றது. அதே மாதிரி யூடியூப்பும் அப்படிதான். வார்த்தைகளை விடணும். நான் அதுக்கு என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி வியாதிகள் ஒரு ஊர்ல அது யாரோ ஒரு 10 பேருக்கு வருது, அந்த 10 பேர் இடம் விட்டு இடம் மாறும்போது அந்த இடத்துல இருந்து பரவுது. அப்படிதான் நோய் பரவுறது. அப்படிதான். ஸோ நோய் வந்து அப்படி தனியாக வரதில்லை. இப்போ எனக்கு ஒரு நோய் வருது, நான் வந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே போகிறேன்னா என் மூலமாக இன்னொரு பரவலாம். அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ நோய்களும் கூட வரலான்னு வையேன் தம்பி, நோய்களோடு வரலான்னு வையேன், நீ எல்லாம் 1000 வருஷம் இருந்தால் நாடு என்ன நினச்சிப்பாரு. 100 வருஷத்துக்கே இவ்வளோ போராட்டம், 100 வயசு வரைக்கும் இருக்குள்ள இவ்வளோ போராட்டம், 1000 வருஷத்துக்கு இருந்தால் ஆக அழிவுக்கு உண்டானத நோய்கள் என்பது அப்படி மாறிட்டு இருக்கும். அந்த இடத்துல தான் என்னென்னா, விஞ்ஞானத்தினால் இந்த விவசாயத்தில் எல்லாமே வந்து கெமிக்கல் ஆயிடுச்சு. விவசாயம் ஒரு கெமிக்கல் ஆக்கிட்டாங்க. அந்த கெமிக்கலை சேர்த்துறது, இந்த கெமிக்கல், நெல்லுக்கு இதை போடுங்க, புல்லுக்கு அதை போடுங்கன்னு போட்டு வளர்த்தி ஒரு கெமிக்கல் ஃபுட்டு தான் இப்போ நம்ம அதிகமாக சாப்பிட்றோம். இதனால் நோய் நொடிகள் அதிகம்தாகும், உடம்புக்கு ஒத்துக்காத போயிடுது. இதுதான் உண்மை. இது வளர்ச்சியாப்பா. ஸோ எது இயற்கையாக இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம்? சொல்யூஷன்லாம் அதெல்லாம் வந்து நான் தான் அந்த தனி மனித ஒழுக்கம். நீ ஒவ்வொருத்தரும் ஒழுக்கமாக இது பண்ணக்கூடாதுன்னு ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா அது பண்ண மாட்டான். இல்லை சார், இப்போ வந்து கெமிக்கல் உணவு வருதுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும்ல. இப்போ வந்து இயற்கை உரங்களை எதனால அந்த மாதிரிலாம் வருது? எதனால வருது? இயற்கை உரங்கள் ஒன்றும் பண்ணாதுமா. அதிலிருந்து எடுத்து அதிலிருந்தே பண்ணும்போது அது ஒன்றும் ஆகாது. நீ அதுக்கிட்ட வேற ஒரு கெமிக்கல் கொண்டே போடும்போது அது பாய்சன் ஆகுது. ஓகே சார், நீங்கள் வந்து இந்த மாதிரி நடக்குதுங்கிறத நீங்கள் வந்து பகிர்றீங்க. இதெல்லாம் பண்ணனா நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாங்கிறதுக்கு டிப்ஸு சொல்லுங்களேன் மக்களுக்கு. இதெல்லாம் ஒரு அரசாங்கம் நினச்சி தடுக்கணும். ஒரு அரசாங்கம் நினச்சி மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணி, ஒரு விவசாயம்னா இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி கெமிக்கல்லாம் பண்ணாதீங்க, அந்த உரம் இந்த உரம்னு கெமிக்கல் போடாதீங்க, இயற்கை உரங்களை. இப்போ கூட சிஸ்டம் வந்துருச்சுல புதுசாக. நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை ஒரு ஃபுட்டுன்னு காய்கறிகளை விற்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அன்றைக்கெல்லாம் வந்து ஜனங்க வந்து சும்மா ஒரு காய் எடுத்து சாப்பிட்டா நல்லா தான் இருந்தான். இன்றைக்கி நீங்கள் ஒரு அப்போல்லாம் சொல்லுவாங்க, ஒரு தக்காளி வாங்கினீங்கன்னா 1 வாரம் வச்சுருந்தாலும் வீட்டில் அழுகாமல் அப்படியே இருக்கும். இன்றைக்கி பறித்து கொண்டு வந்து வச்சிங்கன்னா அடுத்த நாளே அழுகிடுது. கெமிக்கல். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ வந்து அதுக்கு விழிப்புணர்ச்சி வேணும். அது வந்து ஒரு அரசாங்கம் நினச்சதுன்னா விவசாயம் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வரணும். இல்லை, எதனால் மாற்றம் வந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். இல்லை, மாற்றம்ங்கிறது என்ன தெரியுமாப்பா? மாற்றம்ங்கிறது என்னென்னா, ஜனத்தொகை பெருகணுன்னு விவசாயம் எல்லாம் குறைஞ்சி ஜனத்தொகை பெருகணுன்னா சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு வேணுமில்ல. அதனால் உற்பத்தி அதிகம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இதெல்லாம், இந்த உரங்கள். இதெல்லாம் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காக பண்ண தப்பு. அதையவே குறைச்சிட்டோம்னா அளவோடு சாப்பிட்டு, அதான் நான் சொன்னேன், உணவே மருந்து. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு தான் உங்களுக்கு மருந்தே. இந்த காலங்களில் இந்த நேரங்களில் இதுதான் சாப்பிடணுன்ட்டு இருக்குது. இந்த விளைச்சல் அதை இன்றைக்கி சாப்பிடு, உங்கள் உடம்பு அது சீதோசனை ஏற்றி மாற்ற பயிரெல்லாம் விளையும், அதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம அப்படி இல்லை. உணவே மருந்துங்கிறது என்ன? உங்கள் உடம்புல வந்து ஒரு குடலில் அப்படிங்கிறது சாப்பாடுலேயே நம்ம தப்பு பண்ணுறோம். ஒரு குடலில் மொத்தம் இதில் 3 பங்கை வச்சுக்கணுமா. 1 பங்கு தண்ணி, 1 பங்கு காற்று, 1 பங்கு தான் உணவு இருக்கணும் எப்பவுமே. 3 பங்கு உணவு தான் இருக்கும்.
இட்லி தோசை வாட்டை நீ கழுத்து வரைக்கும் வெட்டு அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் உணவு ஏன் மருந்துன்னு சொல்லணும்னா இது எல்லாமே கலந்து இருந்தால் தான் ஆரோக்கியங்கிறேன். வயிறு மட்டும் சாப்பிடக்கூடாது, ஆனால் பசிக்கும் போது சாப்பிடாம இருக்கவும் கூடாது. சார் இப்போது ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 வைரஸ் வந்திருக்குங்கிறாங்க, வெளில வந்துருச்சுங்கிறாங்க. அது உங்கள் சித்தர் குரூப்லேருந்து என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, 2000க்கு பிறகு வரும், 2000க்கு பிறகு வரும் ஜென்ரேஷன், அதாவது 24 வருஷம். இப்போ ஒரு 2000க்கு அப்புறம் வந்த ஜெனரேஷன் இதுதான் 24 வருஷத்தில். இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் ஒவ்வொன்றுமே புது புது வியாதிகளை மீட் பண்ணுமா, புது புது வியாதிகள் வருமா, இது பரவும். அது நீங்கள் இந்த ஆஸ்திரேலியாவில் வைரஸ் வந்தது, அமெரிக்காவில் பீன்ஸ் வந்ததுங்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் உலக அளவில் நோய் நொடிகள் கூடும், சித்தர்கள் சொன்னது கூடும். ஆனால் அதற்கு உண்டான மருந்துக்களும் உருவாகும். மெடிக்கல் சைடு இருக்க அதுக்கு உண்டானதையும் கண்டுபிடிப்பாங்களாம். இதுவும் நடக்கும், அதுவும் நடக்கும். மைனஸ் இருக்குது, அந்த மைனஸை கிளியர் பண்ணுறதுக்கு ப்ளஸ்ஸாக மருத்துவத்துறை கொஞ்சம் செயல்பட்டு மெடிசன் கண்டுபிடிச்சிடும், மாற்று மருந்தெல்லாம் வரும். பரவுவதும் நடக்கும், அதை தடுப்பதற்கு உண்டான முயற்சியும் நடக்கும். நோயும் வரும், மருந்தும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதான் மனுஷனுக்கு எப்போதாங்க நிம்மதி வரும்? சூரியனும் வரும், சந்திரனும் வரும், இரவும் வரும், பகலும் வரும். இதுதான் லைஃப். சாகு வர நிம்மதியாக போயா எல்லாத்துலேயும் மாட்டிட்டு முழிக்கிறதா இருக்கு. இந்த நோய் அந்த நோய் இது அது பேசாமல் ஒரேடியாக. ஆமாங்க, ஒன்றுன்னா எவ்வளோ சொன்னீங்க? 2ம்பீங்களா? 1லேருந்து 1 போனால் என்னம்பீங்க? 0ம்பீங்களா? அதான் லைஃபு. அது எல்லாத்துலேயும் இருக்கு. ஒரு மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு மரணம் என்பது ஒரு மனிதன் இறந்து விட்டால் எங்கே போவான்? அவன் கூட ஃபாலோ பண்ணால் தான் தெரியும் எங்கே போவான்னு. அவனுடைய ஆத்மா ஆவி எங்கே போகும்? சார், ஆத்மா என்பது எந்த உயிரணுக்களும் இறப்பதில்லை, எந்த உயிரணுக்களும் இறப்பதில்லை. இது சித்தர்கள் சொல்லிய வாக்கு. ஒரு உயிர் போயிருச்சு அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா லட்சக்கணக்கான அணுக்கள் தான் அந்த உடம்பே. அதில் உயிரணு தான் பிரிஞ்சு போகுதுங்க, அதுக்கப்புறம் செயல்படாது. எல்லா அணுவும் இந்த உயிரணு மட்டும் சாகாதான். அது எங்கே போகும்? அது இயற்கை. அதை பஞ்சபூதங்களோடு ஐக்கியமாயிருமா. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஏதோ ஒன்று போய் ஐக்கியமாயிரும். ஐக்கியமாயி அது எங்கே இருக்கும்? அது எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் அதனோட இருக்கும். அவ்வளோதான். நான் என்ன ஆத்மாவை போய் பார்த்தோன்னா என்ன, அது இருக்குமா. அந்த அணு மீண்டும் அதே இதில் ஏதோ ஒரு இடத்துல அதுக்கு தேவையானோட சேரும் பொழுது மறுபிறப்புங்கிறான். அது எந்த உயிரணுக்களும் அழிவதில்லை. அந்த உயிரணு மீண்டும் பிறக்கும் பொழுது மறுபிறவி. இந்த வருஷம் செத்து அடுத்த வருஷம் பிறக்கிறவனு பார்த்தீங்கன்னா அந்த பழைஞாமல கரெக்டாக சொல்லுவோம். சில பேர் சொல்றாங்கல்ல பூர்வ ஜென்மத்தை பற்றி, நான் இங்கே இருந்தேன் இங்கே பிடிச்சான்லாம் சொல்றவங்களும் இருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்க எதையுமே நம்புறது இல்லை. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் எங்க, அந்த ஆத்மா எங்க? ஆத்மா என்பது அந்த உயிரணு எங்க போகும்? அது காத்துல கலந்துருக்குமா, தண்ணியில கலந்துருக்குமா தெரியாதுங்க. அது போய் அதான் பஞ்சபூதங்களோட இணைந்து அதோட தான் இருக்குமா சுத்திட்டு. இல்லை பேயா வருமா? எப்படி வருங்க? பேயா வர்றது நான் பார்த்ததில்ல. பேயா வர்றது சில பேருக்கு திருமணத்துக்கு அப்புறம் வருவாங்க, கூட வர்றவங்க பேயா வருவாங்க, அது வேற. பேய் வருது, பிசாசு வருது அப்படிங்கிறத விட உங்களுடைய அந்த ஒரு பயமெல்லாம் இருக்குல்ல, அந்த பயம்தான் உங்களுக்கு ஒரு உருவமாக தெரியும், ஒரு பேய் மாதிரி தெரியும். திடீர்னு இருக்குமோன்ற ஒரு பயமெல்லாம் வரும். உங்கள் பயம்தான் பேய், உங்கள் பயம்தான் பிசாசு. அதே உங்கள் பயம்தான் அப்படி பார்க்கும்போது ஒரு மகாராணி வர்ற மாதிரி. அதாவது பேய் பிசாசெல்லாம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் காத்து கருப்பாடிக்கும் கந்திஷ்டின்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல, கந்திஷ்டின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கந்திஷ்டி அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவு எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் காத்து கருப்பு பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தது சொல்லுவாங்கப்பா. காத்து கடுப்பு நான் பார்த்ததில்ல, ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இருக்கும் போல் தெரியுது, அது வேற. ஆனால் என்னென்னா ஒரு முகத்தில் நெத்திக்கு மேலே 2 கண்களுக்கு மேலே நெத்தியில் ஏன் பொட்டு வைக்கிறீங்களா, இந்த கண் திஷ்டின்னு சொல்கிறோம்ல. ஒருவர் உங்கள் கண்ணை பார்த்தே பேசும்போது திஷ்டி அதிகமாகுமா. பொறாமை எண்ணங்கள் இவன்லாம் இப்படி வந்துட்டான்னு பார்க்குறாங்கல்ல.